வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். நான் ஒரு பிஹெச்டி பட்டம் வாங்கினப்ப, அ அத ஒரு நூலாக்கி, வால்மீகி ராமாயணத்தில் ஜோதிடவியலின் கோட்பாடுகள்னு ஒரு நூலாக்கி, என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் 1000 பேருக்கு குடுத்தேன். அதுல ஃபர்ஸ்ட்டு இயல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல் 1 நான் என்ன ஜோதிடவியலின் தோற்றமும் வளர்ச்சியும்னு போட்டிருந்தேன். அந்த தோற்றமும் வளர்ச்சியில அந்த இயல் 1 முடிஞ்சோடனே தொகுப்புரை. அதுல என்ன நான் சொல்லியிருப்பேங்கிற ஒரு தொகுப்புரை கொடுத்திருந்தேன். இன்னைக்கு அதுலயே ரொம்ப டெவலப்மெண்ட்டா யோசிச்சு வச்சிருக்கேன்னு வைங்க. இது 2005ல கொடுத்தது. நீங்க 20 வருஷம் கழிச்சு கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன்னு வைங்க. அதுல இது என்னன்னா, இயற்கையில் ஏற்படும் எதிர்பாராத தீய விளைவுகளை கண்டு மனிதன் அஞ்சினான். அதனால் இயற்கையை இறைவனாக வழிபடத் தொடங்கினான். இதுதானங்க தொடக்கம். இப்படித்தானங்க ஆரம்பிக்கணும். இதுதானங்க பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய வரலாற்று ஆய்வாக இருக்கும். மிராக்கிளா நடக்கும், அற்புதமா நடக்கும். ஒரு மனிதன் இயற்கையை கண்டுபிடிக்கிற, இயற்கையை பார்க்கிறான். இயற்கையினுடைய தீய விளைவுகளை கண்டு அஞ்சு அதவே என்னவாக்குறான், இயற்கையவே இறைவனாக வழிபட தொடங்குகிறான். இதத்தான் இந்து சமயம்னு ஒரு சமயம் இருக்கும், சனாதன சமயம்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. இவங்க வணங்குற 33 கடவுளர்கள், 33 கோடி தேவர்கள் இல்ல, 33 பேர் தான். இந்த 33 பேர்னு சொல்லி எனக்கு சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆரிய சமாஜினுடைய நிறுவனர் மகரிஷி தயானந்த சரஸ்வதிகள் தன்னுடைய நூலான சத்தியார்த்த பிரகாசத்துல விளக்கமா போட்டிருப்பார். சத்தியார்த்த பிரகாசத்துல விளக்கமா சொல்லியிருப்பார். 33 வேள்வி ஏற்றக்கூடிய ஹோமகுண்டத்தை நடத்தக்கூடியவங்க 33 கடவுளை நோக்கி வழிபடுகிறார்கள். அதுல முதல்ல அஷ்ட வசுக்கள் 8ன்னு சொல்லியிருப்பாங்க. 8 வசுக்கள் அப்படி. இந்த 8 வசுக்கள் யாரு அப்படின்னு கேட்டா, ஐம்பூதங்கள் 5. எது? ஆகாயம், பூமி, நெருப்பு, நீர், காற்று. இந்த ஐம்பூதங்கள் 5. அதுக்கு அடுத்தாப்புல சூரியன் 6, சந்திரன் 7, நட்சத்திரங்கள் 8. ஆக இந்த இயற்கையை ஒன்னாக்கி அழகா 8 வசுக்கள்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் அந்த சனாதன மதம், அந்த இதை நடத்துற மதம் எல்லாம் அந்த நேரத்தை தவிர வேற யாரும் கும்பிடுறதுக்கு யோகியதே கிடையாது. பின்னாடி அவங்க சத்திரியர்கள், வைசியர்கள்னு அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களையும் வேள்வியில வச்சுக்கிட்டாங்க. 4ஆம் வர்ணத்தான சூத்திரனுக்கெல்லாம் அங்க பாக்குறதும் கிடையாது. அவன் அந்த சாமி கும்பிட்டதும் கிடையாது, அந்த ஹோமத்துல கலந்துகிட்டதும் கிடையாது. அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவனுக்கு பிறக்க 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 அவன் நரகத்துல போய் வீழ்றவன். அவனுக்கு எந்த ஒரு உரிமையுமே கொடுக்கல. மனு தர்ம அடிப்படையிலையும் இவங்க வழிபாட்டு அடிப்படையும் அது வேற. ஆனா அவங்க அந்த அஷ்ட வசுக்கள் தான் முதல்ல. ஏன் அதை கும்பிடணும்? ஐம்பூதங்களையும் கும்பிடணும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை ஏன் அவங்க கும்பிடணும்? ஏன் அது வழிபாட்டு கடவுளா, முதல் கடவுளா அஷ்ட வசுக்களை வச்சிருக்கணும்? காரணம், இயற்கையை கண்டு அஞ்சுவதால் இயற்கை தான் முதல் கடவுளாக உருவாக்கப்படுது. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், மனிதனுடைய கண்டுபிடிப்புகள்லயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு கடவுள்னு. அந்த கடவுள் கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கலைன்னா நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையா இருக்கும். அது ஒரு அற்புத கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பின் மூலமாக தான் இன்னைக்கு நாம ரொம்ப அற்புதமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைய நாகரிக உலகத்தின் தலைவனாக கடவுளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இல்லைன்னா நம்ம நாகரிகமா இருக்க மாட்டோம். அவ்வளவு அற்புதமான நாகரிகத்தை கொடுத்த அடிப்படையில அந்த இயற்கையை கண்டு அஞ்சினான், அதை இறைவனாக மாற்றினான் அப்படின்னு தொடக்கத்திலேயே போட்டிருக்கேன். இது பல அறிஞர்கள் சொன்ன விஷயம்தான். அதை நானும் சேர்த்து ஆமா அப்படின்னு இருக்கேன். இயற்கையை இறைவனாக வழிபடும் பொழுது 2வது பாயிண்டா சொல்றேன், சகுனத்தின் மூலமாக எதிர்காலத்தில் எந்த திக்கில் அழிவு ஏற்படும் என்று அறிய முயன்றான். ஆரம்பிச்சிட்டான். இந்த இயற்கையின் மூலமாக என்ன செய்யறதுன்னு இவன் கடவுளை கண்டுபிடிச்சிட்டான்ல இயற்கைய.
அந்த இயற்கைக்கு முன்னாடி கொண்டு போய் தான் சாப்பிடுற ஒரு உணவுப் பொருளை, ஏன்னா இப்ப ஒண்ணு இதே வச்சுக்குவோமே, ஒரு உயிரினம் ஆடோ மானோ எதையோ ஒண்ணு அடிச்சிடறான். அடிச்சிட்டு அதுல ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய பெரிய பொருளான ஈரல், அந்த ஈரலை கொண்டு போய் அந்த பலிபீடத்துல வைக்கிறான். பலிபீடத்துல வச்சு அந்த ஈரல்ல எந்த பக்கம் பூஞ்சையாக இருக்குதோ அந்த திக்குல அழிவு வரும்னு இவனா கற்பனை பண்ணி நினைச்சுக்கிட்டான். இததான் லிவர் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கால, பழைய என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கால இருக்கும், மெக்ரோல இருக்கும், போய் பார்க்கிறவங்க பார்த்துக்கலாம். இங்கதான் உருவாக்குறான் சகுனத்தை. இங்கதான் அவனுக்கு என்ன, இவனுக்கு எப்பயுமே எதிர்காலத்தை பத்தின பிரச்சனைகள், அடுத்து என்ன நடக்கும், எங்க பிரச்சனை வரும், எங்க இது இல்லாம போகும் அப்படிங்கிற பெரிய பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதன். இயற்கை எப்ப வேணாலும் இவனுக்கு அழிவை தரும்ன்ற எண்ணங்கள்ல வாழ்ந்த மனிதன். இதுலதான் அவன் சகுனம் பார்க்க ஆரம்பிக்கிறான். சகுனம் பார்ப்பது, அந்த சகுனத்தை பார்ப்பனர்கள் பார்க்கிறார்கள் என்பதனாலதான் அவங்களுக்கு பேரே பார்ப்பனர்கள், பார்ப்பவர்கள், பார்ப்பனர்கள் அப்படின்ற பேர். தமிழ்ல அவங்களுக்கு பேர் அந்தணர்கள். சகுனம் பார்க்கக்கூடிய அடிப்படையை அவர்கள் வழி வழியாக கொண்டு வச்சதுனாலதான் அவங்களுக்கு பேர் பார்ப்பனர்கள். அதனாலதான் அவங்க உருவாக்குன சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்லயே அஸ்ட்ராலஜியும் ஒரு பங்கா எழுதி வந்தாங்க. அஸ்ட்ராலஜர்ஸ், நாட்டு மகரிஷிகள், நாட்டு சித்தர்கள். இதை தாங்க இது ரெண்டு. மூணாவதா என்ன சொன்னான்னா, இறைவனுக்கு படைக்கும் பழிபொருள்களில் காணப்பட்ட சகுன குறிகளை சிறிது சிறிதாக வானத்தில் ஏற்படும் ஒளி மாற்றங்களுக்கு சகுனங்களும் ஏற்படுத்தப்பட்டன. வானத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதாங்க இதனுடைய ஒரு பாட்டுங்க. இது கொஞ்சம் இதை பூராமே வாசிக்கிறேன். ஏன்னா நம்ம பிஹெச்டி எத்தனை பேர் போய் பார்க்கிறோமோ கருத்துக்களை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி இதை சொல்றேன். ஒரு 3 விஷயத்த சொல்லியிருக்கேங்க. நன்றிங்க, நன்றி.